மை சேனல். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது how to make mango lassi. மேங்கோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட் வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர்லலாம் வந்துட்டு மாங்காய் வந்துட்டு ஒரு சிக்கன் கறியில் வந்து போடுவாங்க, இல்லை வந்து அது தனியாகவே ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ணுவாங்க. இப்போது மேங்கோ ஃப்ரூட் இருந்ததுன்னா அதில் வந்து ஜாம், சட்னிஸ், அந்த மாதிரி வெரைட்டியாக வந்துட்டு ஸ்ப்ரெட்ஸ் இது எல்லாமே கூட வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மேங்கோ லஸ்ஸி ரெசிபி. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு மேங்கோன்றது சம்டைம்ஸ் சீசனுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். எல்லா சீசனுக்கும் வந்துட்டு நமக்கு மேங்கோ ஃப்ரூட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா, மேங்கோ பல்ப் டின்ஸ் வந்துட்டு நமக்கு ஆன்லைனில் இல்லை க்ராசரி ஸ்டோர்ஸில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி டின்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த பல்ப் வந்துட்டு நம்ம மேங்கோ லஸ்ஸிக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்துட்டு நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சிடலாம். வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறோம் 6 months 1 year வரைக்கும் அந்த பல்ப் வரும். வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேங்கோ லஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஈஸி ட்ரிங்க்ன்றதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் மழையாக இருக்குது, பட் நல்ல சன்னாக இருக்கும்போது வெளியில் போய் உட்காந்துட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த ட்ரிங்க் வேணும்னு சொல்லி நமக்கு தோணும். பண்ணுறதும் ஈஸின்றதுனால நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால சீசனை நம்பி இல்லாமல் இந்த மாதிரி பல்ப் வாங்கி வச்சு பண்ணுவோம். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என் சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேங்கோ லஸ்ஸி பண்ணுறது செம்ம ஈஸிங்க. இதுக்கு நமக்கு தேவையானது நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார். இப்போது அந்த ஜாரில் நான் சொன்னேன் இல்லைங்களா மேங்கோ பல்ப், நான் வந்துட்டு டின்னில் இருக்கிறது யூஸ் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ் மேங்கோ கிடச்சிதுன்னா அந்த ஃப்ரெஷ் மேங்கோவிலேருந்து நீங்கள் அந்த பல்ப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மேங்கோ பல்ப்பை வந்துட்டு நான் ஒரு கப் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூட இப்போது 1 கப் மில்க், அதாவது 1 கப் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பால் வந்துட்டு நீங்கள் நல்லா காய்ச்சி வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. தென் அது கூட இப்போது நம்ம ஒரு 3/4 கப் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ஒரு 1/4 கப் சுகர், டமேரோ சுகர் நான் ஆட் பண்ணுறேன், அதனால தான் அது ப்ரௌனாக இருக்குது. உங்களுக்கு டமேரோ சுகர் கிடைக்கல அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம காஃபிக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒயிட் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட ஐஸ் க்யூப்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்சதுனால அது 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஃபைனலாக ஆட் பண்ணுவாங்க, பட் இதுலேயே போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அது நல்ல சின்ன சின்னதாக வந்து உடஞ்சிடும். அது வந்துட்டு குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்ல வேகமாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சர்வ் பண்ணுறதுக்கு 2 அழகான ஒரு கண்ணாடி ஜாடி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து டம்ளரும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஊற்றி கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்களே அந்த மேங்கோ பல்ப், அது 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அது கார்னரில் அப்படியே ரவுண்டாக லைட்டாக ஊற்றுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது கூட இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மேங்கோ லஸ்ஸியை ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பேட்டர்னோட அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அந்த லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க இல்லை வீட்டில் பார்ட்டி இருக்குது அப்படின்றப்போ அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வீட்டில் வந்துட்டு நம்ம இன்னும் கேஷுவலாக எவ்ரிடே பண்ணுறோன்றப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் தேவையில்லை. இப்போது பார்க்குற மாதிரி டைரெக்டாகவே நீங்கள் அந்த கிளாஸ் டம்ளர்லேயோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் ஜார் இருந்தாலும் சரி அதில் ஆட் பண்ணிக்கலாம். டன்டடான், மேங்கோ லஸ்ஸி ஆல் ரெடி. அவ்வளோதாங்க. செம்ம சிம்பிளான ரெசிபி.
இன்னைக்கு இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டி மேங்கோ லஸ்ஸி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லையும் இதை கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ் மேங்கோ கிடைச்சதுன்னா யூ ஆர் லக்கி எனஃப். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மேங்கோ பல்ப் டின் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கிட்ஸுக்கும் ரொம்ப 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 ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. டாடா பாபாய் அண்ட் see you.